ஹாய்ல வணக்கம். நான் தான் உங்கள் டிஎல் போடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துருவ விக்ரம் ஹேர் கட் அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனா ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து டவுட் இருக்கோ நீங்கள் அதை போய் கரெக்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க. எது ஷேப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அதை போய் பார்த்துங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்துங்க. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பேட்டர்ன் எடுப்போம்ல வாக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து வாக்கு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா துருவ விக்ரம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்லோப்பாக இறங்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அதுக்கோசரம் நம்ம வந்து டபுள் சைடுமே வந்து இப்போ பாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கைட்லைன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சீப் லென்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு கைட்லைன் வச்சிங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணாலுமே முடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கைட்லைன் வச்சிங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச் தான் வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மேலேருந்து கொண்டு வரது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் அவங்க எவ்வளோ கேப் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேப் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ரொம்ப 3லேருந்து 4 இன்ச் ரொம்ப மேலே கொண்டு போயிட்டோம்னாலும் அந்த லுக்கு வராது. அதனால் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துக்கிறோம். இது நம்ம லெவல் பார்த்திங்கன்னா வந்து 3rd நம்பர் 3ஆம் நம்பர் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0.5 அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 அதுக்கு மேலே 2 அந்த மாதிரி எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து கைட்லைன் நம்ம எதுக்கோசரம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியுங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 0.5ல் 0ல் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் கொஞ்சம் மேலே போயிட்டாலுமே அந்த ஃபினிஷிங் வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஹேர் கட் பண்ணாலுமே ஒரு கைட்லைன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துங்க. அவங்க கஸ்டமர் வந்து 0ல் எடுக்க சொல்கிறாங்க இல்லை 1ல் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட 2 நம்பர் அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு கைட்லைன் எடுத்துக்கிட்டு அதில் தான் நீங்கள் வந்து படிப்படியாக கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க சொன்ன ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் இருக்கணும். ஏன்னா துருவ விக்ரம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் தான் இருக்கும். அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். மேலே வந்து நம்ம வரும்போது 3 இன்ச்சு கீழே அப்படியே வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு வந்து பேக் சைடு அப்படியே ஃபுல்லுமே வந்து 2 இன்ச்சில் கவர் பண்ணிடணும். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக முழுசாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ட்ரை பண்ணும்போது இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கீழே சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் பண்ணுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைட்லைன் வச்சு தான் பண்ணுறோங்க. எடுப்புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு எப்போ பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் தான் லாஸ்ட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன 0வோ இல்லை இப்போ 1ஆம் நம்பர் சொல்கிறாங்களோ அதில் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். இன்கேஸ் நம்ம வந்து 2nd 3rdல் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்கின் இதுக்கே ரொம்ப அதிகமாக ஸ்கின் தெரியுற மாதிரி இருக்குதுங்க, 2nd போட வேணாம் 1st போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போ சொன்னாலுமே அந்த ஒரு 2 நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி காமிங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து 3 இன்ச் விட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே விடலாம். ஏன்னா இந்த சைடு தான் வந்து முடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து கைட்லைன் தான். எப்பயுமே எந்த ஹேர் கட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் கட் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது மீன்ஸ் தப்பாக போகாது. கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வந்து வெட்ட முடியும். வீடியோ தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. பழைய கேமரா ஆக்ஷன் கேமரா இருந்துச்சு அதில் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தர ஒரு சூப்பரான ஒரு கேமராவில் எடுத்து உங்களுக்கு போடுறவங்களுக்கு. இந்த ஹேர் கட் வந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதேமாதிரி கமெண்ட்ஸில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 அந்த நம்பரில் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து ஒரு ஷேப் கொண்டு வரோம். இந்த ஷேப் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் தெரியிற மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகிட்டே கொண்டு போகணும். எடுப்புக்கு நீங்கள் வந்து 0வோ அல்லது 1ஓ போட்டுட்டிங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, அடர்த்தி வந்து முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 0ல் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முடியல ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துக்க நீங்கள் வந்து அவங்க 0 கேட்டாங்கன்னா நீங்கள் 1ல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அவங்க எது எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிவிக்கும். அவங்க 0 அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து முடி கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற நினப்பில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து அந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் எடுத்தோமோ அந்த கைட்லைன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கூட நான் மேலே கொண்டு பார்க்க மாட்டேன். அந்த லைட்டாக நம்ம எடுத்த லைன்லேயே நம்ம வந்து அதை இன்னும் வந்து முடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
அப்படி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கீழே ஃபேடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வரும். நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா 3ல் வச்சுருப்போம், கீழே இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5ல். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேடு வந்து நம்ம பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அது தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக தெரியும். அந்த திட்டாக இருக்கிறது இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பரில் போடுறோங்க. 1ஆம் நம்பரில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. அந்த சைடு கொஞ்சம் போனோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா தெரியுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி முக்கியமாக கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன ஃபீட்பேக் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ காமிச்சாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, முடிக்கு வந்து அந்த ஃபைபர் போட்டு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஃபைபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த அப்படியே கிறிஸ்டல் கிளியராக, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஷார்ப்பாக உங்களுக்கு தெரியும் அது. அதனால் அந்த ரிசல்ட்லாம் அந்த மாதிரி ரிசல்ட்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா அந்த ஃபைபர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பரில் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து உள்ளே தெரியிற மாதிரியே இருக்கும். முன்ன அப்படியே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரிம் பண்ணுறது கீழே கம்மியாகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு கைட்லைன் பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் நம்ம எடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5ல் வந்து பார்த்திங்கன்னா அதோட மிடில் கொஞ்சம் எடுத்துருப்போம். இப்போ நம்ம 1ல் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வந்து அந்த லோ ஃபேட் சொல்கிறோம்ல அந்த சைடில் வந்து நம்ம வந்து கீழே எடுக்கிறோம். இதுக்கே பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கான அந்த துருவ விக்ரம் அந்த ஆஷில் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி தெரியும். இப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த துருவ விக்ரம் வந்து சூப்பராக கற்றுக்கலாம். கற்றுக்கிறதோட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சப், அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா அந்த கைட்லைன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் முடி வந்து விட்டுருப்போம். அதை நம்ம வந்து 2nd நம்பர் வந்து எடுத்துருப்போம். 2nd நம்பர் வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைட்லைன் வந்து 3ல் போட்டோம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த கைட்லைனில் இருக்கிற வந்து எக்ஸ்ட்ரா முடியை வந்து 2ண்டில் வந்து ட்ரிம் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் முடியை வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்லிட்டுனா ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிங்க, ஒரு அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து ஒவ்வொரு முடிக்கான லென்த்தும் நம்ம வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, அந்த லென்த்துக்கு நம்ம வந்து என்ன கிளிப்பு யூஸ் பண்ணுறோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சிடணும். நம்ம கட்டிங் பண்ண நீங்கள் வந்து அதை வந்து இதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 போட போகிறோம், அடுத்தது 1 அந்த மாதிரி நம்ம வந்து மைண்டில் வந்து கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டிங்கும் சீக்கிரமாக முடிக்க முடியும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து 3ஆம் நம்பரில் போட்ட கைட்லைனை வந்து 2ண்டில் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணுறோம். அதில் ஹைலைட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் முடியை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறோம். அந்த ட்ரிம் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சி டைப்பில் ட்ரிம் பண்ணணும். நம்ம இப்படி சொல்லிட்டுனா நீங்கள் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. அப்படியே அந்த யூ ஷேப்பு இந்த சி டைப்பில் பண்ணுறாமல்ல அந்த மாதிரி சி டைப்பில் கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா வந்து அவுட்லைன் பண்ணுறோம். அவுட்லைனும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுவுமே உங்களுக்கு வந்து வேணும்னா கீழே அந்த கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அவுட்லைன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வைக்கிறது அப்படிங்கிறத. நிறைய டுட்டோரியல்லையும் பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்திருப்பேன். கட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் வந்து பண்ணுற ஹைலைட்டில் தான் நம்ம கட்டிங்கோட ரிசல்ட்டே தெரியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரைட் சைடு இருக்கிற காதுகிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே ரொம்ப தள்ளி பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும். அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது தலையே பார்த்திங்கன்னா கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ப்ராப்பராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே போகாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். ஒரு 2 இன்ச்சு பண்ண வேண்டிய இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு 2 இன்ச்சு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கீழே ஏன் இப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த துருவ விக்ரமோட ஹேர் கட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தெரியும். ஏன்னா அந்த 2 இன்ச்சு கேப் வந்து கரெக்டாக தெரியணும். அப்படின்னா அந்த ஷேப் கொடுத்தோம்னா தான் உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு கேப் கரெக்டாக தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து எடுக்க வேணாம் அப்படிம்பாங்க. அப்படி எடுக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் இந்த மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி கீழே வந்து பாட்டமில் எடுத்தோம்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படி அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் விடணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து 0ல் வந்து 0.5ல் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் காதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்லைன் எடுக்க லுக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும்.
நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 12 சின்ன ரூம் தான். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயங்க. கிளாஸ் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நான் சொல்லிக் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் ஒன்று கூட தவறக்கூடாது. நம்ம ஏனோ தானோன்னு கிளாஸ் எடுத்தோம்னால உங்களுக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது, எனக்கும் பார்த்திங்கன்னா மன நிம்மதி இருக்காது. அதனால தான் வந்து கிளாஸ் எடுக்காமல் இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்குற அந்த டுட்டோரியல் வீடியோவே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்களா நீங்கள் வந்து சூப்பராக கட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து பணம் கொடுத்து நீங்கள் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் வந்து கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா கலர்ஸில் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா 0.5ல் வச்சு நம்ம வந்து அந்த 3 நம்பர் போட்டு செகண்ட் நம்பருக்கு மாற்றி 1.5க்கு கொண்டு வந்ததை வந்து நம்ம வந்து ப்ராப்பரான அவுட்லுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த லுக்கு வரணுங்கிறதுக்கோசரம் 0.5ல் வச்சு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிம் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லுக் பாருங்க அப்படியே ஷேட் ஆகிட்டே வரும். அதாவது அந்த லுக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.5ல் வச்சுருக்கோம். ஏன்னா துருவ விக்ரம் பார்த்திங்கன்னா சைடு வந்து 0.5ல் வச்சுருப்பாரு. அதனால் அந்த லுக்கு வரணுங்கிறதுக்கோசரம் லாஸ்ட்டாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 0.5ல் வச்சு உங்களுக்கு வந்து ட்ரிம் கொண்டு வரேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருங்க. 0.5 வந்து கீழ் ஃபேடுக்கு வந்து 0.5 வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் போட்டு அதையும் நம்ம வந்து கோம் வச்சு அதை வந்து கவர் பண்ணுறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா இருக்கிற முடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடுவோம். அதனால் அந்த சீப்பை வச்சு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வளைஞ்சி வர ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வளைஞ்சி வர மாதிரி வேணும் அப்படிங்கும்போது சீப்பை வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரில் பண்ணிகிட்ருக்கோம். சேம் அதே தான் இந்தாண்டியும் 0.5ல் கீழே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.1ல் அந்த ஹைலைட்டை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெத்தியில் அந்த பாதி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வருது இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஹெட் மார்க்கு, அது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த சைடு வந்து பண்ணலாம். அந்த சைடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடி நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் கீழே. அதனால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 1ல் போட்டுட்டு இருக்கோம். 0.5ல் வந்து கீழே இருக்கிற ஃபேடு வந்து கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீப்பு வச்சு அந்த வளைஞ்சு வர மாதிரி கட்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சீப்பு வச்சு 1ஆம் நம்பரில் வந்து கவர் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஹெட்டில் வந்து அந்த பாதி வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாதி வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாதி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நேச்சுரல் லுக் வந்து துருவ விக்ரமோட நேச்சுரல் லுக்கு உங்களுக்கு இதில் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து ப்ராப்பராக மிஷினில் வந்து நம்ம பண்ணாலுமே எக்ஸ்ட்ராஸ் முடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசர் எடுத்து பண்ணாமல் அந்த முடி வந்து போகாது. சிசரில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மிஷின்லேயே பண்ணியாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பாக இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா 1 mm 2 mmல வரைக்கும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிசரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 mm கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. க்ளீனாக நம்ம வந்து எடுத்துருவோம். அது பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கே புரியும் நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சிருக்க நேரத்தில் நம்ம ட்ரிம்மரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2-3 முடி நம்ம வந்து விட்டுருவோம். அது எப்படி வந்து எல்லாருமே சிசரில் பண்ணுவோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிசர் பண்ணாமல் மிஷின்லேயே பண்ணியாச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மேலே டாப்புக்கு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் கட்டிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மேலே வந்து இந்த துருவ விக்ரம் எந்த அளவுக்கு முடி வச்சுருந்தாரோ அதே அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம். இப்போ இவர் வந்து ஸ்கூல் லீவு விட்டாச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் மேலே லென்த் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ண சொல்லலை, மீடியமாக தான் கட் பண்ண சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். மேலே இந்த ஃபிங்கரிங் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபிங்கரிங் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதில் நம்ம வந்து ஒவ்வொரு முடியும் நம்ம வந்து பார்த்து வெட்டணும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம வந்து பண்ணுற எல்லா கட்டிங்கும் வந்து நம்ம வந்து
ஒவ்வொரு முடியும் நம்ம வெட்டும்போதும் நம்ம வந்து பண்ணுறது சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு பண்ணணும். நமக்கு மனசு சரியில்லை, நம்ம கட்டிங் பண்ண பிடிக்கல அப்படின்னா யார் வந்தாலும் நீங்கள் கட்டிங் பண்ணாதீங்க. எனக்கு வந்து எப்படின்னா, என்னோடய மனசு வந்து ஓகே இன்றைக்கி நான் வந்து கட்டிங் இன்றைக்கி கடையை திறந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது தான் நம்ம வந்து கடையை திறந்து நான் வேலை செய்வேங்க. கஸ்டமரே சில பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் கடையை திறக்கலை, ஏங்க நீங்கள் வெட்டலை, அதாவது நீங்கள் கட்டிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதை வந்து நீட் அண்ட் கிளியராக பண்ணணும். அதுதான் நான் விரும்புவேன். அது நமக்கு வந்து மனசு சரியாமல் நம்ம ஏனோ தானோன்னு கட் பண்ணாலும் நமக்கு வந்து பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக பண்ணுவாங்க. நம்ம வந்து தலையை திருப்புறதுக்கு கூட நம்ம வந்து பார்த்து பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சடார் அப்படின்னு வந்து ஒரு கடுப்பாக திருப்புவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சில பேர் மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட வந்து கற்றுக்குறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பசங்க எல்லாமே அதான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு களிமண்ணை வந்து ஒரு பொம்மையாக மாற்றுற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா கட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி பசங்க சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸில் ட்ரைனராகவும் இருந்தேன். அதனால் அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். சில அட்வைஸ்லாம் கொடுக்கறதுனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களோட தொழிலை வந்து வளர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணுங்க. ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு வந்து முக்கியம். கஸ்டமர் இல்லாமல் நாம் கிடையாது. சரிங்களா? கஸ்டமர் தான் நமக்கு வந்து ரொம்ப அதான் நான் சொல்கிறேன், குழந்தைய நீங்கள் தாங்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க ஃபீட்பேக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம பண்ணுற சர்வீஸும் எங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முடி வந்து இவர் வந்து லென்த் அதிகமாக கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா துருவ விக்ரம் மேலே வச்சுருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான முடி வந்து நம்ம இதில் விட்டுருப்போம். முடிஞ்சால் இது அவரோட பழைய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்குது, அதையும் உங்களுக்கு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அதோட லிங்க் பட்டன் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபிங்கரிங் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க, கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கஸ்டமருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு என் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்து வீடியோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. இந்த ஹேர் ட்ரை வச்சு செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா ஹீட்டும் சரி, ஃபேன் ஸ்பீடும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடு லென்த்தில் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செகண்டில் இருக்குதுன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும், ஹீட்டு ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னா ஃபேனு செகண்டில் இருக்கணும், இல்லைனா ஃபேனு ஃபஸ்ட்டு ஹீட்டு செகண்டு, அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சு ட்ரை பண்ணணும். ரெண்டுமே ஒரே ஹீட்டாக வச்சிங்கன்னா முடியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபால் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா அது உண்மையான ஸ்ட்ரக்சர் வந்து போயிடும். அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்லிட்டு ஒரு ஃபினிஷிங் லுக்கு, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம கீழே லைன் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே கவர் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஃபேட் பண்ணுற மாதிரி இது. ஒரு கட்டிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா 1 hour நான் எடுத்துக்குவேங்க. ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து, அதாவது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நான் எடுத்துக்குவேன். புது ஹேர் ஸ்டைல் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுற நார்மல் ஹேர் கட்டுனா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த டைமில் வந்து முடிச்சிடுவேன். ஏன் நம்ம வந்து புது ஹேர் கட்டுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முடியும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வெட்டணும். அவங்க என்ன லுக் காட்டுறாங்களோ அந்த லுக்கில் நம்ம வந்து வெட்டணும். அதனால் ஒரு ப்ராப்பரான லுக் வேணும்னா பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும், டைம் ஆனாலும் சிறப்பாக பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.